வந்ததுக்கு காரணம்னு போட்டிருக்கு. அந்த ரிசல்ட்ல போட்டிருக்க மாதிரி கக்காஷியால சேஜ் மோட் லேர்ன் பண்ண முடியும்னா கக்காஷி சேஜ் ஜுட்ஸு லேர்ன் பண்ண டாகை சமன் பண்ணி டாக் வேர்ல்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கக்காஷி சமன் பண்ற டாகால சேஜ் ஜுட்ஸுவை டீச் பண்ண முடியும்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நருட்டோல மல்டிபிள் சேஜ் ஜுட்ஸு இருந்தாலும் மென்ஷன் பண்ண சேஜ் ஜுட்ஸு பிளேசஸ்னா மவுண்ட் மொயபோகோ ஃபார் டோட், யூஜி கேவ் ஃபார் ஸ்னேக். இந்த 2 இடத்த மட்டும் தான் நருட்டோல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கக்காஷியால இந்த 2 இடத்துக்குமே போக முடியாது. ஏன்னா அவர் டாக் தானே சமன் பண்ணுவாருன்னு நினைச்சீங்கன்னா நருட்டோல அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நருட்டோலயே ஒரு கேரக்டர் 2 டிஃப்ரெண்ட் அனிமலை சமன் பண்ண முடியும். ஜஸ்ட் அவங்க யாரை சமன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டு அவங்கள சமன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சாஸ்கே பார்த்தீங்கன்னா ஈகிளையும் ஸ்னேக்கையும் சமன் பண்ணுவான். அதனால கக்காஷி தேவைப்படுற அனிமல் கூட கான்ட்ராக்ட் போட்டு அவங்கள சமன் பண்ணிக்க முடியும். கக்காஷி டோட் இல்லைன்னா ஸ்னேக் இந்த 2 அனிமல்ல எந்த அனிமலை சமன் பண்ணா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா கக்காஷி டோட்ஸை சமன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நருட்டோ, ஜிராயா, மினாட்டோ இவங்கலாம் டோட தான் சமன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வரிசையில கக்காஷியும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இப்போ